திமுகவுக்கு இனி ஒரு ஓட்டு கூட விழாது என எம்பி எம்எல்ஏவிடம் கிராம மக்கள் நேரடியாகவே கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஏன், எங்கே, எதற்காக நடந்தது இந்த சாலை மறியல் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏன் நடக்க மாட்டியா? டிரைவர் கண்டக்டர் அவதூறாத்து பேசுறாங்க. தேனியில் இருந்து போடிக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ள கிராமம்தான் துரைராஜபுரம். இப்பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மருத்துவம் உள்பட தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கே தேனி மற்றும் போடி ஆகிய நகரங்களுக்கு சென்று வர வேண்டிய சூழல் இருந்து வருகிறது. இப்பகுதி வழியாக பல்வேறு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கடந்து சென்று வரும் சூழலில் துரைராஜபுரத்தில் உள்ள நிறுத்தத்தில் பேருந்துகள் நிறுத்தப்படுவதில்லை என அக்கிராம மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இதனிடையே இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தேனி பேருந்து நிலையத்தில் உள்ள டைம் கீப்பரிடம் மீனாவிலக்கிற்கு செல்ல வேண்டும் என கேட்டு அரசு பேருந்தில் ஏறி உள்ளனர். பேருந்து சிறிது தூரம் சென்ற நிலையில் டிக்கெட் எடுக்கும் போது மீனாவிலக்கில் பேருந்து நிற்காது, போடியில்தான் நிற்கும் என நடத்துனர் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் துரைராஜபுரம் அருகே வந்தபோது படிக்கட்டில் நின்றபடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விபரீதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பேருந்தை நிறுத்தியுள்ளனர். பேருந்தில் இருந்து இறங்கியவர்கள் உடனடியாக கூச்சலிட்டு ஊர் மக்களை அழைத்த நிலையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திரண்டு பேருந்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தேனி தொகுதியின் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் போக்குவரத்து அமைச்சரிடம் தொலைபேசியில் பேசுவது போல் போக்கு காட்டினர். அப்போது ஆத்திரமடைந்த திமுகவை சேர்ந்த நபர் ஒருவர் இனிமேல் திமுகவிற்கு ஒரு ஓட்டு கூட விழுகாது என அவர்கள் காதுபடவே கூறினார். இதை கேட்டும் கேட்காதது போல் நின்றிருந்த திமுக எம்பியும் எம்எல்ஏவும் நைசாக அங்கிருந்து நழுவி சென்றனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய வெற்று பேச்சுவார்த்தையை அடுத்து மக்கள் மனக்குமுறலுடன் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதுகுறித்து கூறும் அப்பகுதி மக்கள், பேருந்தில் ஏறும் பயணிகள் துரைராஜபுரத்திற்கு டிக்கெட் கேட்டால் அருகில் இருக்கும் மீனாவிலக்கில் இறங்கி நடந்து செல்லுங்கள் என போக்குவரத்து ஊழியர்கள் அடாவடியாக பேசுவதாக குமுறுகின்றனர். மேலும் மீனாவிலக்கிற்கு டிக்கெட் போட்டால் போடி நிறுத்தத்திற்கே நடத்துனர் டிக்கெட் வழங்குவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துரைராஜபுரம் நிக்காதுன்றாரு. சரி, மீனா அவளுக்கு டிக்கெட் கொடுங்கன்னா எந்த ஊருன்னா துரைராஜபுரம் நிற்காது, போடியில் இறங்கி நடந்து வந்துருக்காரு. பிள்ளைகளை வந்து மரியாதை குறைவாக பேசியிருக்காரு. அந்த பிள்ளைங்க மனவேதனைப்பட்டு பஸ்ஸை வந்து மறியல் பண்ணியிருக்காங்க. எம்பி வந்தார். எம்பி வந்து அதுக்கான காரணம் எதுவுமே சொல்லலை. அதை சரி பண்ணவும் இல்லை. அவர் தான் போயிட்டார். பெட்டிஷனை வாங்கி பின்னாடி போட்டு போயிட்டாரு சார். கண்டக்டர் கேட்டுக்கு டிக்கெட் கேட்டுக்கு காலையில் நிற்காது, நீ மீனாவிலக்கு நடந்து வாமா, ஏன் நடக்க மாட்டியா அப்படின்ட்டு அவதூறாக பேசுகிறாங்க. எதுக்கு பேசுகிறாங்க? ஏன் எங்களுக்கு ஸ்டாப்பே இல்லையா? துரைராஜபுரம் நிறுத்தத்தில் இருக்கும் பயணிகளை ஏற்றும் பேருந்துகளின் நடத்துனர்கள் கூட மீனாவிலக்கில் வந்து ஏறமாட்டீர்களா, நடந்து வர முடியாதா என்றும், நடக்க முடியாவிட்டால் டவுன் பஸ்ஸில் வாருங்கள் என அவதூறாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் வசிக்கும் பகுதி என்பதால் பேருந்தை நிறுத்த மறுப்பதாகவும், அப்படியானால் நாங்கள் மனிதர்கள் இல்லையா எனவும் அம்மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எங்க ஊர்ல இருக்க ஆளா தெரியலையா, மக்களா தெரியலையா? ஓட்டு என்னத்து கேக்குறாங்க? ஓட்டு எதுக்கு கேக்குறாங்க? பேருந்துகள் துரைராஜபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்வதை உறுதி செய்யாவிட்டால் அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாகவும், இனிமேல் யாரும் ஓட்டு கேட்டு ஊருக்குள் வரக்கூடாது எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளனர். அரசு பேருந்துகளின் சேவை என்பது ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்தவை. கோரிக்கையை ஏற்று விளம்பர திமுக அரசு அப்பகுதி மக்களின் வாழ்க்கை நிலை முன்னேற நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வந்து ஏறுமாவும் சமயத்தில் வந்து நிற்காது. மீனாவிலக்கு நடந்து வாமா, ஏன் நடக்க மாட்டியா? டிரைவர் கண்டக்டர்
பேசுறாங்க. ஓட்டு என்னத்து கேக்குறாங்க?